ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வாரம் கழிச்சு மறுபடியுமா நம்ம எல்லாம் கிட்ஸ் டைமுக்கு வர்றதுக்கு ஏசுபா நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். எல்லாரும் ரெடி ஆகாம இன்னும் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓடி போய் சீக்கிரமா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து நம்ம கிட்ஸ் டைமுக்கு உட்காந்துருங்க, சரிங்களா? ஸோ இந்த வாரம் நம்ம கிட்ஸ் டைம்ல நிறைய புது விஷயங்களை கத்துக்க போறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது புது காரியங்களை கத்துக்கிறதுக்கு இந்த நேரம், இந்த கிட்ஸ் டைம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு, அப்படிதானே குட்டீஸ்? ஆமா. ஸோ எல்லாரும் சேர்ந்து இப்போ முதல்ல நம்ம ஜோம் பண்ணி ஆண்டவர் இடத்துல ஜோம் பண்ணி நம்ம செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், சரிங்களா குட்டீஸ்? ஸோ ஜோம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் முழங்கால் போடணும், கண்களை மூடணும், கை கூப்பி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம், சரிங்களா? ஸோ எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஜெபம் பண்றதுல யாரும் விளையாடக்கூடாது, கண்ணு திறக்க கூடாது, கைகளை கூப்பி கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாம், சரிங்களா? ஓகே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரலோக பரிசுத்த பிதாவே, இயேசுப்பா, இந்த நாளிலுமாய் நாங்கள் கிட்ஸ் டைமுக்கு கடந்து வருகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அப்பா நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றையும் சரியாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிட்ஸ் டைம்ல இணைந்திருக்கிற எல்லா குழந்தைகளையும் தேவரீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் செஷன் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஏசப்பா நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, ரொம்ப அழகா ஜெபம் பண்ணீங்க குட்டீஸ். ஒவ்வொரு வாரமும் நம்ம புது புது டாபிக்கோட நம்ம வந்து கிட்ஸ் செஷன்ல ஒரு சில விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம், அப்படிதானா? ஒரு வாரம் ரெடி டு ஷேர் படிச்சோம், ஒரு வாரம் ஃபாலோ ஜீசஸ் படிச்சோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு தலைப்பின் கீழே நம்ம ஆண்டவருடைய காரியங்களை குறித்து நம்ம அறிஞ்சுக்கிறோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? ஆமா, ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரம் எப்படி இருக்கணும், ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்படுகிற வெசல் எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம கத்துக்கிட்டோம். அந்த மாதிரி இந்த வாரமும் ஒரு புது விஷயத்தோட நம்ம கிட்ஸ் செஷன்ல கடந்து போக போறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம கிட்ஸ் செஷன்ல நம்ம டாபிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்துக்கு போக போறோம். போயிடலாமா? மாரத்தான் ஓட்டப்பந்தயம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரெடியா எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் காத்திருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்துல எங்க கூட வாங்க, போலாமா? ஹாய், ஹலோ, வெல்கம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த மாரத்தான் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாம் ரொம்ப ஆவலா இருக்கோம். எவ்வளவு நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது? 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ், நம்மளுடைய பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி தயாரா நின்று இருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஒரு மாரத்தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நல்ல காஸ்காக எல்லாரும் ஓட போறாங்க. அவங்க கோல் நோக்கி ஓட போறாங்க. எல்லாரும் இப்ப வர போறாங்க. ரொம்ப ஆர்வமா அவங்க எல்லாம் வந்து அவங்க வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் சியர் பண்ணலாமா? அவங்கள நல்ல கை பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். நம்மளுடைய போட்டியாளர்கள் எல்லாம் இப்ப வந்துட்டே இருக்காங்க. இன்னும் 2 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. ஓகே, let's put your hands together for our contestants. வெல்கம் வெல்கம். வாங்க வாங்க வாங்க. சூப்பர் சூப்பர். நான் பல மாநிலங்கள்ல இருந்து பல பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. இன்னைக்கு ரன்னர்ஸ் வந்திருக்காங்க நமக்கு மாரத்தான்ல. ஓகே, நம்ம அவங்க கிட்ட போய் பேசிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம மகாராஷ்டிராவை சேர்ந்த பியூலா இங்க இருக்காங்க. அவங்க என்ன காஸ்க்காக இந்த மாரத்தான்ல கலந்துக்க போறாங்கன்னு கேட்டுடலாமா? ஓகே, கேட்டுடலாம். சொல்லுங்க பியூலா. நான் தான் இந்த போட்டியில ஜெயிப்பேன். அவங்களும் இந்த போட்டியில ஜெயிப்பாங்களா? ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. நீங்க கேளுங்க. நம்ம டெல்லியை சேர்ந்த அகஸ்டின் இருக்காங்க. அகஸ்டின், நீங்க எதுக்காக இந்த மாரத்தான்ல கலந்துருக்கீங்க? அங்க இருக்கிற டிராஃபி நான் தான் எடுப்பேன், அது நிச்சயம். எல்லாரும் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஓகே, நம்ம ஆந்திர பிரதேச சேர்ந்த மஹிமா இருக்காங்க. இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க மஹிமா. நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஏன்னா நான் 5 இயர்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். நான் தான் ஜெயிப்பேன். 5 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஜெயிச்சுவாங்க நான் நினைக்கிறேன். அடுத்ததான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த யோசுவா இருக்காங்க. ஓகே யோசுவா, சொல்லுங்க. நீங்க எப்படி என்ன நோக்கத்தோட இங்க வந்தீங்க? நான் அந்த டிராஃபியை ஜெயிச்சு தமிழ்நாட்டோட பேரை காப்பாத்துவேன். தமிழ்நாட்டோட பேரை காப்பாத்துவேன்னு வந்திருக்காரு. பார்க்கலாம். நம்மளுடைய 4 கண்டஸ்டன்ட்ஸ் இப்போ ஓட போறாங்க. நம்ம மாரத்தான்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம இருந்தாலும் சியர் பண்ணிட்டே இருப்பீங்களா? ஓகே, நம்ம கரங்களை தட்டிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கவுண்ட் டவுன். 5 4 3 2 1. On your mark, get set and go. பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ் பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க.
பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க, ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களும் ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம தண்ணி கொடுத்துடலாம் இந்த நேரத்துல. கண்டிப்பா தண்ணி கொடுக்கலாம். ஓகே, அந்த நேரத்துல பாருங்க மகாராஷ்டிரா தண்ணி வாங்குறதுக்கு பதிலா சாக்லேட்ல வாங்கிட்டாங்க. தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் ஓடுறாங்க. ஓடுங்க பயங்கரமா ஓடுறாங்க. ஓடுங்க ஓடுங்க. என்ன நம்ம டெல்லி முன்னாடி போயிட்டே இருக்காங்க ஓடாம. ஐயோ, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்காங்க பா மகாராஷ்டிரா. அப்போ எப்படி அமுக்குறாங்க? இவங்க மேரத்தானுக்கு வந்தாங்களா வேற எதுக்காவது வந்தாங்களா? ஒண்ணும் தெரியலையே. நம்ம ஆந்திர பிரதேஷ் போன் பண்ணிட்டு ஒரே இருக்காங்க. சாட்டிங்கா ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? அட அப்பா, இது என்னப்பா? ஜெயிக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடு. வாவ், தமிழ்நாடு கொஞ்சம் இதா இருக்கு. இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் இப்ப சூப்பரா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கடைசி நொடிகளுக்குள்ள வந்துட்டோம். சூப்பரா ஓடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஜெயிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு ஜெயிச்சிருச்சு. வெரி குட். ஓகே, நம்ம மத்த போட்டியாளர்கள் எல்லாம் ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எதனால தோத்தாங்கன்னா நிறைய நேரத்துல டைவர்ட் ஆயிட்டாங்க. அவங்க நம்ம தடையும் அதுல அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த யோசுவா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இப்ப அவார்ட் கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட அவார்ட்ஸ் வந்துருச்சு இப்போ. யோசுவா வெரி குட். நீங்க ரொம்ப எவ்வளவோ தடைகள் வந்து போதும், நீங்க சூப்பரா ஓடுனீங்க. ஓகே, எல்லாம் cheer பண்ணலாமா? மெடல் போட்டுலாம். சூப்பர் சூப்பர், எல்லாம் ரொம்ப அழகா பண்ணீங்க யோசுவா. எப்படி யோசுவா உங்க கூட 4 பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ சூப்பரா பண்ணது எப்படி? நான் ஜெயிக்கணும்னு தான் வந்தேன். அப்போ வந்துட்டு நான் ஓடிட்டு இருக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்தது. ஆனாலும் வந்துட்டு அப்போ தண்ணிலாம் கொடுத்தாங்க. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அப்போதான் நான் பார்த்தேன், இருடா நம்ம மற்றவங்களை பார்த்துட்டு இருக்கோமே, நம்ம கோலை நோக்கி ஓடணும், நம்ம கோலை நோக்கி தான் ஓடணும், மற்றவங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போதான் முன்னாடி ஓட ஆரம்பிச்சேன். அப்படிதான் இப்படி ஜெயிச்சிருக்கேன். ஓகே, thank you ஜோஷ்வா. Best வாங்கி ரொம்ப டயர்டா இருக்கீங்க. போய்வாங்க ஜோஷ்வா. ஓகே, நம்மளோட பார்த்தோம்ல, நம்ம இந்த ஓட்டப்பந்தயத்தை பார்த்தோம். ரொம்ப சூப்பரா ஓடுனாங்க, ஜெயிச்சிருக்காங்க. எப்படி ஜெயிச்சாங்க? நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சு, அப்படிதானே? நம்மளும் அதே மாதிரி இந்த மாரத்தான் எந்த மாதிரி தாரணியக்கா நம்மளுடைய லைஃப் மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிக்கிட்டே இருக்கோம், அப்படிதானே? நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஓடிட்டே இருக்கோம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வரும் தான், அப்படிதானே? இவங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, புகழ் அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி, இன்னொருத்தர் சாட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நிறைய பேர் உங்களுக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, அப்படித்தானே? அதே மாதிரி தான் நம்மளுடைய கோல் என்ன தார்னிகா? ஹெவன் தானே நம்மளுடைய கோல். என்ன? நம்ம பரலோகத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம கோல். நம்ம கோல்ல நிறைய நேரத்துல என்ன வருது? நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, அப்படித்தானே? போன் நோண்டலான்னு தோணும், நமக்கு தப்பான விஷயத்த பாவம் பண்ணலான்னு தோணும். பிசாசு என்ன பண்ணுவான்? நமக்கு நிறைய தடைகளை நமக்கு நம்மளுடைய லைஃப்ல அது கொண்டு வந்துட்டே இருப்பான். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இந்த யோசுவா மாதிரி எல்லாத்தையும் நம்ம தாண்டி எல்லாம் சூப்பரா ஓடி நம்ம என்ன ரீச் பண்ணணும்? ஹெவன் கோலை ரீச் பண்ணணும். நம்ம கோல் தான் என்னது? ஹெவன், இல்லையா? அப்ப இடையில தண்ணி கொடுத்தப்ப என்ன நாங்க இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமே, இதுக்கு மேல என்ன பண்ணணும்? கரெக்டா ஓடணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க? முடிவு பண்ணாங்க, அப்படித்தானே? அதே மாதிரி நம்ம இடையில தண்ணி கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு இடையில நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், அந்த மாதிரி நம்மளுடைய கைடு யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? அட்வைஸ் பண்ணுவாங்க. நமக்கு இப்படி பண்ணக்கூடாது, நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கணும் அப்படி சொல்லும் போது என்ன பண்ணணும்? அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம யோசுவானா அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகி ஐயோ நம்ம கோல் நோக்கி ஓடணும்னு சொன்னாங்க பாத்தியா? அந்த மாதிரி நம்மள என்ன பண்ணணும்? உணர்வடைஞ்சு என்ன பண்ணணும்? நம்ம கோல் நோக்கி ஓடணும். அதுதான் இன்னைக்குடைய தலைப்பு. நம்மளுடைய தலைப்பு என்ன? டுவர்ட்ஸ் கோல். என்னது? கோல், லக்கை நோக்கி. சொல்லுங்க தார்னிகா. லக்கை நோக்கி, டுவர்ட்ஸ் தி கோல். இதான் நம்மளுடைய தலைப்பு. இந்த நாளுடைய இதுல தான் நம்ம நிறைய ப்ரோகிராம்ஸ் இனி பார்க்க போறோம். பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் cheer up கொடுத்துடலாமா? ஓ யா, சூப்பரா பண்ணீங்க. ஓகே நான் பிரியாண்டி வந்து நமக்கு இப்ப தீம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரோ듀ஸ் பண்ண தீமை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்குரிய தலைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படிதானே? லக்கை நோக்கி. எல்லாரும் மறுபடியும் எந்திரிச்சுன்னு நம்ம தலைப்பை சொல்லிடலாமா? லக்கை நோக்கி. நம்ம எங்க போறோம்? லக்கை நோக்கி, பரலோகத்துக்கு நேராக. இந்த வாழ்க்கையில, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பரலோகத்துக்கு நேரா ஏசப்பாவுடைய நித்திய ஜீவனை, அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனை அடையும்படியா நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டுவர்ட்ஸ் த கோல். ஓகே, ரொம்ப அழகா உங்க தலைப்பை நீங்க கத்துக்கிட்டீங்க, அப்படிதானே? ஓகே, நீங்களும் அந்த யோசுவாவை போல லக்கை நோக்கி ஓடி நீங்க வின் பண்ணணும். நீங்க யாராவது இந்த மாதிரி ரேஸ்ல ஓடி ஜெயிச்சிருக்கீங்களா குட்டீஸ்? ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? ஓ, நீங்க எல்லாருமே ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ அப்ப ரேஸ்ல ஓடும்போது அதுக்கு முன்னாடி அந்த ரேஸ்க்கு எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா?
எஸ், வெரி குட். ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்துப்பாங்க குட்டீஸ். டெய்லியும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க, அதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்ல, நல்ல ப்ராப்பரான ஃபுட் எடுத்துப்பாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க, அப்படிதானே? அப்பதான் உங்க பாடி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு அந்த கோலை ரீச் பண்றது மட்டுமே அவங்களுடைய திங்கிங்ல இருந்துட்டே இருக்கும். எப்படியாவது நான் அந்த கோலை ரீச் பண்ணிடணும், எப்படியாவது நான் ட்ராஃபி வாங்கிடணும், எப்படியாவது நான் ஜெயிச்சிடணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்களோட எண்ணம் அதை நோக்கியே இருக்கும், அதை நினைத்தே இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி தான். நம்ம இந்த வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கோம். இதுக்கு ஓடும் போது நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பரா ட்ரைனிங் எடுக்கணும். எப்படி ட்ரைனிங் எடுக்கிறது? டெய்லி ஜிம்முக்கு போய் ட்ரைனிங் எடுக்கலாமா? இல்ல. என்ன பண்ணணும்? டெய்லி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடுறதுக்கு நமக்கு பலனை கொடுக்கிறது ஆண்டவருடைய வார்த்தைகள். தினமும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை படிக்கணும், அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணம் பரலோகத்தை நோக்கி நான் எப்படியாவது நித்திய ஜீவனை அடையணும், ஏசப்பாவுக்கு பிரியமா வாழணும்னு சொல்லி அதை குறித்ததாகவே இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்களும் அந்த ஓட்டத்துல சீரா அழகா நிதானமா ஓடி கடவுளுடைய ராஜ்யத்துல போய் சேர முடியும். சரியா? இன்னைக்கு தலைப்பா பத்தி கேட்டுக்கிட்டோம், அப்படிதானே? சோ அதுக்கு ரிலேட்டடா இன்னைக்கு ஒரு பாட்டு கத்துக்க போறோம். ஓகே? தலைப்பு டுவர்ட்ஸ் த கோல், பரலோக ராஜ்யத்துக்கு நேரா நம்ம எல்லாம் சேர்ந்து ஓடிட்டு இருக்கோம். இப்போ அது குறிச்சு ஒரு பாட்டு கத்துக்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே 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 டீனா, பால் போடு டீனா. சூப்பரா போடு போடு போடு. ஏய் போடு போடு. வா வா வா, பால் எடுத்துட்டு வா, உள்ள வா, சீக்கிரம் வா, பக்கத்துல வா. ஏய் அவுட். ஏய் ஒன் பிட்ச் கேட்ச் புடிச்சால அவுட் கிடையாது. அவுட் தான்க்கா, போங்கக்கா. சரி சரி, நம்ம இன்னைக்கு பாட்டு சொல்லி கொடுக்க வந்திருக்கோம். கிரிக்கெட் ஆடுறதே மறந்துட்டோம். சரி பால் கொடு. ஆமா ஜிமிகா, மறந்தே போய்ட்டோம். பால் விளையாடிட்டு கிரிக்கெட் பார்த்த உடனே மறந்தே போயிடுச்சுப்பா பாட்டு சொல்லி கொடுக்கிறது. சரி பாட்டு கத்துக்கலாமா? கத்துக்கலாமா? கத்தவே கேட்கலையே. கத்துக்கலாம்ல? சூப்பர் குட்டீஸ், எல்லாம் நீங்களாம் ரொம்ப ஆர்வமா எல்லாரும் வந்து நல்லா போன் முன்னாடி உட்காந்துட்டீங்க, எல்லாம் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான பாட்டு கத்துக்க போறோம். அக்காலாம் கிரிக்கெட் பேட் விளையாட வந்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, நாங்க கிரிக்கெட் பத்தி தான் இப்போ ஒரு பாட்டு சொல்லி தர போறோம். அப்புறம் என்ன ஆன்டி கோல் பத்தின்னு சொல்றாங்க, இந்த அக்கா என்ன கிரிக்கெட் பத்தின்னு சொல்றாங்க, அதானே யோசிக்கிறீங்க? ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, நம்ம பாத்துடலாம். ஓகேவா? ஓகே, அக்கா இப்போ உங்களுக்கு லிரிக்ஸ் சொல்லி தர போறேன், நீங்க கூட சொல்ல போறீங்க. ஓகேவா? ஓகே. செஞ்சுரி அடிப்பது யாரோட இலக்கு? பேட்ஸ்மேன் இலக்கு. என்னது? பேட்ஸ்மேன் இலக்கு. செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு. விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு. விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு. வெற்றி பெறுவது டீமின் இலக்கு. 4 பேர் மட்டும் ஜெயிக்கலாம்னு நினைச்சு மத்தவங்க தோக்கலாம்னு நினைச்சா டீம் என்ன பண்ணும்? தோத்துரும்ல. அந்த 11 பேரும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், அப்படிதானே? வெற்றி பெறுவது டீமின் இலக்கு. ஆனா நம்மளோட இலக்கு என்ன? பரலோகம் போவது எந்த இலக்கு? என்னது? பரலோகம் போவது எந்த இலக்கு? ஆமால, இந்த கிரிக்கெட்ல ஜெயிக்கிறது, ஃபுட்பால்ல ஜெயிக்கிறது அதெல்லாம் டெம்பரவரி ஆனது. இந்த வேர்ல்ட் கப் முடிச்சதுன்னா அடுத்த வேர்ல்ட் கப் மறுபடியும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். தோத்தா மறந்து போயிடுவாங்க மக்கள், அப்படிதானே? ஆனா நம்ம பரலோகம் போன என்ன பண்ண போறோம்? காலா காலத்துக்கு அங்க என்ன பண்ண போறோம்? நம்ம கோலை ஒரு தடவை அட்டைன் பண்ணிட்டோம்னா காலா காலத்துக்கு அங்க ஆண்டவரா துதிச்சுக்கிட்டே இருக்க போறோம், அப்படிதானே? பரலோகில் என்றென்றும் வாழ போகிறோம். யாரோட வாழ போறோம்? பரிசுத்த இயேசுவோடு வாழ போகிறோம். பரலோகில் என்றென்றும் வாழ போகிறோம். பரிசுத்த இயேசுவோடு வாழ போகிறோம். அங்க என்ன இல்ல? கவலை அங்கே இல்லை, கண்ணீர் அங்கே இல்லை, இனி என்றென்றும் கொண்டாட்டம். ஓகேவா? அடுத்தது மியூசிக். உங்களுக்கு முன்னாடி ஒரு கேட்சியான ஒரு மியூசிக் இருக்கு, நீங்க எல்லாம் அது கத்துவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாட்டு ஈஸியா இருந்துச்சுல, என் கூட சேர்ந்து பண்ணிடுறீங்களா? ஓகே, வெரி குட். எல்லாம் எந்திரிச்சு நின்னுக்கோங்க. ஸ்ப்ரிங் மாதிரி எந்திரிக்கணும். எப்படி எந்திரிக்கணும்? ஸ்ப்ரிங் மாதிரி எந்திரிக்கணும். ஓகே, எந்திரிச்சாச்சா? ஓகே, இப்போ பாட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் எப்படி பண்ண போறீங்க? எந்துவா பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்டிங்ல ஷாமினா மினா ஹே ஹே, வக்கா வக்கா ஹே ஹே அப்படி மியூசிக் வரும். என்னது? ஷாமினா மினா ஹே ஹே, வக்கா வக்கா ஹே ஹே. செஞ்சுரி அடிப்பது யாரோடது? பேட்ஸ்மேன் இலக்கு. விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு. வெற்றி பெறுவது டீமின் இலக்கு. நம்மளோட இலக்கு என்ன? பரலோகம் போவது எந்த இலக்கு? செஞ்சுரி அடிப்பது பேட்ஸ்மேன் இலக்கு. விக்கெட் எடுப்பது பவுலர் இலக்கு. வெற்றி பெறுவது டீமின் இலக்கு. பரலோகம் போவது எந்த இலக்கு? பரலோகில் என்றென்றும் வாழ போகிறோம். பரிசுத்த இயேசுவோடு வாழ போகிறோம். பரலோகில் என்றென்றும் வாழ போகிறோம்.
பரிசுத்த இயேசுவோடு வாழ போகிறோம். கவலை அங்கே இல்லை, கண்ணீர் அங்கே இல்லை, இனி என்றென்றும் கொண்டாட்டம். ஏ ஏ ஏ ஹே. நெக்ஸ்ட் என்னது? ஷாமினா மினா ஏ ஏ வக்கா வக்கா ஹே ஹே. ஷாமினா மினா ஏ ஏ பரலோகம் எனக்கு. பிடிச்சதா உங்களுக்குலாம்? பாட்டு ரொம்ப பிடிச்சதா? பிராக்டிஸ் பண்ணிடலாமா? ஓகே, கை தட்டுங்க. சூப்பரா பண்ணீங்க குட்டீஸ், எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க, அழகா ஆடுனீங்க. உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருச்சுடா. உங்களுக்கு மாட்டினா ரொம்ப பிடிச்சிருச்சுக்கா. ஓகே, நம்மளோட கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன கோல்? பரலோகம் போவது எந்த நிலைக்கு. ரொம்ப அழகா பிடிச்சுக்கிட்டீங்க கோல. பரலோகம் போயிருவோமா? நம்மளா போயிருவோம்ல. நம்மளோட கோல நம்ம அட்டைன் பண்ணோம்னா கண்டிப்பா போயிடலாம், அப்படிதானே? சூப்பர். ஓகே, நம்ம அது சம்பந்தமா பிரியாண்டி வந்து அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல இஸ்ரக்கா பாட்டு? ஆமா பிரியங்கா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கூட பிடிச்சிருக்குக்கா. ஆமா, நம்முடைய பரலோகம் போகணும் அப்படிங்கிற இலக்க குறிச்சு அழகான ஒரு பாட்டு நம்ம இப்ப கத்துக்கிட்டோம். எஸ்தரக்கா நமக்காக ஒரு கதை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. எஸ்தரக்கா, கதை ரெடியாக்கா? ரெடியா இருக்கு. ஓகே, நானும் கதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கேன். சோ நான் கீழே போய் உட்காந்து கதை கேட்க போறேன். நீங்கெல்லாம் அமைதியா கதை கேட்க போறீங்க. ரெடியா? டீலா? ஓகே, டீல். ஓகே குட்டீஸ், ஹாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? 1 வீக்கா ரொம்ப சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய பார்த்துப்பீங்க இல்லை குட்டீஸ்? இப்போ கூட உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். ஓகே, ஒரு அழகான ஒரு ஸ்டோரி கேட்க போறீங்க. ஓகேவா குட்டீஸ்? அதுக்கு முன்னால இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்றேன். இன்னைக்கு தலைப்பு உங்களுக்கு என்ன சொன்னாங்க? டுவர்ட்ஸ் த கோல் இல்லையா? லக்கை நோக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆமா குட்டீஸ், இந்த நேரத்தில் கூட நான் குட்டி குட்டி தவளைகள் எல்லாம் அதோட லக்கை நோக்கி ரொம்ப அழகா பயணிச்சிச்சு. அதை பத்தி தான் உங்களுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். ஓகேயா குட்டீஸ்? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா குட்டி குட்டி தவளைகளை பத்தி சொல்ல போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ரொம்ப சைலண்டா அமைதியா உட்காந்து கதை கேட்க போறீங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், எப்படி லக்கை நோக்கி தொடருதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? ஆமா குட்டீஸ், ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலைக்கு கீழே நிறைய குட்டி குட்டி தவளைகள் அதோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்போ அந்த குட்டி குட்டி தவளைகள் எல்லாம் ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது ஒன்னோட ஒண்ணு பேசிக்குது. இந்த பெரிய மலை மேல யாரு முதல்ல ஏறுறா அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கோல், நம்மளுடைய லக்கு. யாரு ஏறுறாங்கன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க குட்டீஸ். சொல்லிக்கிட்டு அதோட மாத்திரம் நிக்கல, எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு அந்த மலை மேல ஏறுறதுக்கு தயாராகி அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு ஓடுறாங்க. மலைக்கு அடிவாரத்துக்கு ஓடுறாங்க விரைஞ்சு வேகமா. உடனே இந்த குட்டி குட்டி தவளைகளுடைய அப்பா அம்மாவும் அவங்க எப்படி அந்த மலை மேல ஏற போறாங்க, ஏன்னா இவங்க ரொம்ப சின்ன சின்ன தவளைகள் இல்லையா, அதை பாக்குறதுக்காக ஆர்வத்தோட வந்து அந்த மலையை சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க.
இந்த குட்டி தவளைகளும் அதுங்களுக்கு தெரியல மலை மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம ரொம்ப அழகா போய் அந்த மலை மேலே ஏற முயற்சி பண்றதுக்காக அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா எல்லாம் நிறைய அம்மா அப்பா என்ன பண்றாங்க, அந்த குட்டி குட்டி தவளைகளுடைய அம்மா எல்லாம் கை தட்டுறாங்க, என்கரேஜ் பண்றாங்க. கொஞ்சம் தவளைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஐயோ இவ்வளோ பெரிய மலை மேல நீங்க எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன தவளைகள் உங்களால எல்லாம் ஏற முடியாதுன்னு டிஸ்கரேஜ் பண்றாங்க. கொஞ்சம் பேரு இது வந்து நீங்க விளையாட்டுக்கு தான், இதனால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு ஏதாவது கீழே அடிபட்டுருச்சுன்னா என்ன செய்யறதுங்கிற மாதிரி விஷயங்களை பேசுறாங்க. நிறைய பேர் என்கரேஜ் பண்றாங்க. நிறைய காரியங்கள் நடக்குதான். இந்த தவளைகள் எல்லாம் அங்க நடக்கிற காரியங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த லக்கு எப்படி இருக்கும், அந்த மலையின் உச்சியில என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேகமா ஏற முயற்சி பண்றாங்க. குட்டி தவளைகள் ரொம்ப குட்டி குட்டியா தானே இருக்கும், அழகா ஏறுது, ஏறி ஏறி கீழே விழுந்துருது. இந்த சறுக்கு மரம் எல்லாம் விளையாண்டுருக்கீங்களா குட்டீஸ்? எப்படி இருக்கும்னா அது வலுவலுன்னு இருக்கும் அந்த மரம். அந்த மரத்து மேல கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு ஏறுவாங்க. ஏறி கடைசியில பார்த்தா சல்லுன்னு வலிக்கிட்டு கீழே வந்துருவாங்க. இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி தவளைகளும் என்ன பண்ணுச்சு குட்டீஸ், அந்த மலை மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏற முயற்சி பண்ணி ஏறுதுங்க, சறுக்கி சறுக்கி கீழே விழுதுங்க. இதுல கொஞ்சம் குட்டி தவளைகள் என்ன பண்ணுச்சு தெரியுமா, அந்த லக்கு மேல கவனம் இல்லாம, அந்த கோல் மேல கவனம் இல்லாம, நம்ம சறுக்கி சறுக்கி விழுகிறதே நல்லா இருக்குதே, நம்ம பேசாம சறுக்கி சறுக்கி விழுந்தே விளையாடலாமேன்னு சொல்லி அழகா சறுக்கி விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தவளைகள் என்ன பண்ணுது, காதை நல்ல சத்தத்தை தீட்டுது. பக்கத்துல இருந்து என்னமோ சொல்றாங்களே, நம்ம அம்மா என்னமோ சொல்றாங்க, நம்ம ஃப்ரெண்டு என்னமோ சொல்றாங்கன்னு சொல்லி காதோட சத்தத்தை, மனுஷங்களோட சத்தத்தை கேக்குது. பார்த்தா கொஞ்சம் பேர் சொல்றாங்க, ஐயோ நீங்களாம் ரொம்ப குட்டி குட்டி தவளைங்க, உங்களால எல்லாம் ஏற முடியாது, ஓட முடியாது, அதனால நீங்களா இறங்கிருங்கன்னு சொல்றாங்க. உடனே இந்த குட்டி தவளைங்களுக்கும் அதோட லக்கு மேல கவனம் இல்லாம, அதனோட கோல் மேல எண்ணம் இல்லாம இதுங்க என்ன பண்ணிருது, திரும்பி இறங்கி வந்து கீழேயே நின்று எல்லாரும் மத்தவங்களை ஏறவங்கள வேடிக்கை மட்டும் நம்ம பார்க்கலான்னு சொல்லி நின்று அப்படியே கையை கட்டி வேடிக்கை பாக்குதுங்க அந்த குட்டி குட்டி தவளைங்கெல்லாம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தவளைங்க என்ன பண்ணுது, சரி என்னதான் ஆகுதுன்னு பாப்போம், மலையோட உச்சியில அப்படி என்னதான் இருக்கு, அது ஒரு அந்த இலக்கை நம்ம எப்படி அடையிறதுன்னு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் தவளைகள் ஏறுது. ஆனா இந்த எல்லா டிஸ்டர்பன்ஸ்குள்ள இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, இவ்வளோ பாராட்டுறாங்க, கொஞ்சம் பேர் எதிர்க்கிறாங்க, கொஞ்சம் பேர் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலான்னு வேடிக்கை பார்க்கறவங்க இருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு மத்தியில ஒரே ஒரு குட்டி தவளை மட்டும் வேக வேகமா மேல அந்த மலையின் உச்சியை அடையறதுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் பேர் அதை சியர் அப் பண்றாங்க, ரொம்ப அழகா கையெல்லாம் தட்டுறாங்க. ஐயோ ரொம்ப சூப்பர், குட்டி தவளையா இருந்தா கூட நீ என்ன பண்ற, உன்னோட இலக்கை நோக்கி ரொம்ப அழகா ஓடிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த தவளையை என்கரேஜ் பண்றாங்க. அந்த சத்தத்தை கூட அது கேட்டுச்சா என்னமோ தெரியல குட்டீஸ், இந்த குட்டி தவளை ரொம்ப ரொம்ப அழகா வேகமா மேல ஏறி அந்த லக்கை அடைஞ்சிருச்சு. அந்த மேல லக்குக்கு போய் நின்னுடுச்சு. நின்னுட்டு எல்லாரும் கீழே இருக்கிறவங்க எல்லாம் என்ன போயிருச்சான்னு அண்ணாந்து பாக்குறாங்க. பார்த்தா எங்க இருக்குது அந்த குட்டி தவளை, அந்த மிகப்பெரிய அந்த மலை மேல ஏறி நின்னுட்டு இருக்கு குட்டீஸ். ஆமா குட்டீஸ், அது அழகா ஏறி நின்னுடுச்சு. உடனே இந்த குறை சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு கூட, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு யோசிச்சாங்க இல்லையா, அந்த தவளைகளும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் தவளைகள் வந்து விளையாட்டா சறுக்கு மரம் விளையாண்டாங்க இல்லையா, அவங்களும் பாக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த சின்ன அந்த லக்கை போய் எட்டுன அந்த தவளையை பார்த்து கைகளை தட்டி ரொம்ப உற்சாகமா அது கீழே இறங்கி வரும்போது வரவேற்கிறாங்க. வரவேற்கும் போது எல்லாம் கேட்குறாங்க, எப்படி நீயும் எங்களை போலதான் ரொம்ப குட்டியா இருக்கிற, உன்னையும் எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க, உன்னையும் குறை சொன்னாங்க, உன்னையும் நீ என்ன பண்றேன்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனா இவங்க ஒருத்தரோட வார்த்தையை கூட நீ கேட்காம ரொம்ப அழகா இந்த இவ்வளோ பெரிய மலையை கடந்து தாண்டி போயிட்டியே, எப்படி போன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி இவங்க குறை சொன்னதுக்கும் அது காதல வாங்கிக்கல குட்டீஸ் அந்த குட்டி தவளை. இப்ப அதை புகழ்றாங்க இல்லையா, அதை என்கரேஜ் பண்றாங்க, அதை பெருமைப்படுத்துறாங்க, அதை ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்க. அப்பயும் அதோட காதல அந்த வார்த்தைகள் கேட்கவே இல்லை குட்டீஸ். அதோடைய லக்கு என்னவோ அதை மாத்திரம்தான் அது பார்த்துருந்துருக்குது. ஆமா குட்டீஸ், இதுல இன்னும் ஒரு காமெடியா கூட நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம் குட்டீஸ். அந்த குட்டி தவளைக்கு இன்னும் ஒரு குறை இருந்துச்சு. அந்த குறையினால கூட கடவுளை ரொம்ப அழகா அந்த அந்த அதனுடைய லக்க ரொம்ப அழகா அதனால போய் அடைய முடிஞ்சிச்சு குட்டீஸ். என்ன காரணம் அப்படின்னா அதனுடைய காதுகள் கேட்காது. அதனுடைய காதுகள் கேட்காததுனாலயோ என்னவோ குட்டீஸ், அதனால அதனுடைய லக்க போய் சரியான நேரத்துல சரியான முறையில அடைய முடிஞ்சிச்சு குட்டீஸ். இதே போலதான் வேதாகமத்துல கூட ஒரு மனுஷன்
இருந்தாரு. அவர் இந்த மனுஷங்களோட வார்த்தைகளையோ மனுஷன் செய்த காரியங்களையோ அவர் நினைச்சு பார்க்காம ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த லக்ல ரொம்ப அழகா அவர் ஓடி அவருடைய ஓட்டத்தை முடிச்சிருக்காரு குட்டீஸ். அவர் யாருன்னு சொல்றேன், நீங்க தயாரா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், அவர் தான் யோசேப்பு. யோசேப்புக்கு நிறைய சூழ்நிலைகள் வந்துச்சு குட்டீஸ். முதலாவதா அவர் ஒரு குழியில தள்ளப்பட்டாரு. அந்த குழி ரொம்ப இருட்டா இருந்துச்சு, பயமா இருந்தது. அவருடைய ரொம்ப சின்ன வயசுல தானே குட்டீஸ் அவர் அந்த குழிக்குள்ள தள்ளப்பட்டிருக்காரு. ஆமா, அந்த தள்ளப்பட்ட சூழ்நிலையில கூட அவருடைய லக்கு எது அப்படிங்கறதுல ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படிங்கறதுல மாத்திரம் தான் அவருடைய இருதயத்தை செலுத்தினாரே தவிர ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனதோ இல்ல ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கான காரியங்களுக்குள்ளேயோ அவர் போகல குட்டீஸ். அப்படி போனதுனால போத்திபார்னு சொல்லி ஒருத்தருடைய வீட்டுக்கு அடிமையா போனாரு. அந்த இடத்துல நல்ல அழகான ஒரு அற்புதமான ஒரு கிருபை ஆண்டவர் அவர் கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா அவர் இருந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டதை போத்திபார் உணர்ந்தாரு குட்டீஸ். அந்த இடத்துல கூட அவருக்கு பெருமையோ எதுவுமே வரல. ஆண்டவருக்கு உண்மையா பாவத்துக்கு விலகி ஓடி தன்னை காத்துக்கொள்ளணுங்கிறதுல அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாரு குட்டீஸ். அப்படி இருந்தும் கூட சில காரணங்களினால அவர் சிறைக்கு செல்ல வேண்டியதாயிடுச்சு. அம்மா குட்டீஸ், அவர் ஜெயிலுக்கு போனாரு. அங்க கூட அவருக்கு சிலருடைய வார்த்தைகளில் அவர் ஏமாற்றப்படுறாரு. சரிங்களா? பானபாத்திரக்காரன் சுயம்பாகி இவங்க 2 பேரும் யோசேப்புடைய உதவியை நாடுறாங்க. அப்படி உதவி செய்துட்டு என்ன நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க வெளியில போயின்னு சொல்லி யோசேப்பு சொல்றாரு. மனுஷர்கள் கிட்ட அவர் சொல்லிட்டாரு. ஆனா அந்த மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பை நினைக்காம போயிட்டாங்க. மனுஷனுடைய நினைவுல இருந்து கூட அவர் மறந்து போகிற நிலைமைக்கு அவர் வராரு. ஆனா கூட ஏசப்பா அவரை எந்த வழியில அவரை நடத்தினாரோ அதே வழியில அவருக்கு பிரியமாவே அவர் இன்னும் அந்த சிறையில் இருந்த காலங்களையும் கடத்தினாரு குட்டீஸ். அது போல நிறைய காரியங்கள்ல யோசேப்பு ஏசப்பாவுக்கு பிரியமாவே அவருடைய வாழ்க்கைய ஒப்பு கொடுத்தாரு. அதனாலதான் குட்டீஸ் அவர் கூட இந்த லக்குன்னு சொல்லும் போது நம்ம மைண்ட்ல முதலாவதா வந்தது யாரு தான்? யோசேப்பு தான். பாவத்துக்கு விலகி ஓடினாரு. அதே போல அவர் இருட்டுக்குள்ள குழிக்குள்ள தள்ளப்பட்ட சூழ்நிலையில கூட ஏசப்பா தனக்கு நியமித்த லக்க அவரை விடவே இல்லை குட்டீஸ். அடுத்தது மனுஷர்களால மறக்கப்பட்டாரு குட்டீஸ். அந்த மறக்கப்பட்ட சூழ்நிலையில கூட ஏசப்பாவோட லக்க அவர் மறந்து போகவே இல்லை. ஆமா, ஏசப்பா நம்மளை அழைப்ப அவரு நமக்கு கொடுத்த அந்த இலக்க நம்ம மறந்து போகவே கூடாது குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நீங்க எல்லாரும் இந்த கதை கேட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, இனி வர காரியத்தை நம்ம பிரியா ஆண்டி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம பிரியா ஆண்டி கூப்பிட்டுலாமா? வாங்க பிரியா ஆண்டி. ஓகே, தேங்க்யூ எஸ்தரக்கா. ஓகே, ஒரு நல்ல கதை கேட்டீங்க. லக்கை நோக்கி ரீச் பண்ண ஒரு தவளை குறிச்சதான ஒரு கதையை நீங்கள் அழகாக கேட்டீங்க. ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பாவுக்கு பிரியமாக ஓடுற ஓட்டத்தில் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும், யோசேப்பை குறித்து கூட அக்கா சொன்னாங்க இல்லையா? ஆமாம், யோசேப்பு எத்தனையோ அவர் வாழ்க்கையில் அப்டிக்கல்ஸ் தடைகள் வந்த போதும் கூட அதை தாண்டி ஏசப்பாவுக்கு பிரியமாக ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பாதையில சரியா ஓடினார். சரிங்களா? அவர் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் தடைகளாய் வந்த போதும் கூட எல்லாவற்றையும் அவர் சரியா ஹேண்டில் பண்ணி ஏசப்பாவுக்கு பிரியமா வாழ்ந்தார் இல்லையா? ஸோ நீங்களும் உங்க வாழ்க்கையில அப்படிதான் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வந்தாலும், எவ்வளவு உங்களுக்கு தடைகளாய் கடவுளுக்கு விரோதமா நீங்க செய்யறதுக்கு காரியங்கள் எழும்பினாலும் அது எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு ஏசப்பாவுக்கு பிரியமா வாழ்ற பிள்ளைங்களா நீங்களும் வாழ போறீங்க. சரிங்களா குட்டீஸ்? ரெடியா? ஓகே, ஸோ நீங்க அப்படியே இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஸ்கிட் பார்க்க போறோம். சரிங்களா? லக்கை நோக்கி ஓடுங்கிற ஒரு தலைப்பை குறித்து நம்ம கதை கேட்டோம், பாடல் கத்துக்கிட்டோம். இந்த நேரத்துல நம்ம அதை குறித்து ஒரு ஸ்கிட் பார்க்க போறோம். நீங்களும் லக்கை நோக்கி ஓடுறதுக்கு ரெடியா இருங்க. ஓகேயா? ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஸ்கிட் பார்க்கலாம். சபா ஜெமிமா, நீ வேற லெவல் ஜெமிமா. உன்னை கொஸ்டின் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. என்னால யார் கொஸ்டின் பண்ண போறேன்? நான் சாப்பிடுவேன், நான் தூங்குவேன், நான் என்ன பண்ணாலும் கேட்கறக்கு ஆளே கிடையாதுங்க. நான் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. செம்ம ஜாலி. என்ன கொஞ்சம் வெயில் தான் அடிக்குது. ஸோ என்னப்பா இது நல்ல ஜாலியா இருக்கு நம்ம வாழ்க்கை. என்ன பண்றது அடுத்தது? ஜெமி, யார் நீங்க? என் பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நான் தேவதூதன். தேவதூதனா? ஐயோ, எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் உன்னை கூட்டிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன கூட்டு போயிருக்கா? நான் எதுக்கு வரணும் கூட? நான் வரல உங்க கூட. நீ செஞ்ச பாவங்களுக்கு நீ நரகத்துக்கு தான் போகணும். ஐயோ, நான் தேவதூதரே வேணாம். ஐயோ, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. ஐயோ, நான் தப்பே பண்ண மாட்டேன். ஐயோ, நான் வரல. சரி, ஒரு சான்ஸ் தரேன்.
இதுக்கு மேல நீ தப்பு பண்ணனா பண்ண மாட்டேன் நரகம் தான். பண்ணவே மாட்டேன். தப்பு பண்ண மாட்டேன். ஐயோ ஐயோ தேவதூதர் வேற வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இனிமேல் தப்பே பண்ணக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கணும்டா சாமி. ஐயோ யார் எப்படி போனா நமக்கு என்ன? ஜெமிமா அமைதியாரு ஜெமிமா, யார் வம்புக்கும் போகாத ஜெமிமா, சொன்ன கேளு ஜெமிமா. ஸோ நம்ம வாட்டுக்கு இருப்போம். சோப்பா யார் வம்புக்கும் போக கூடாது. எஸ் மிஸ். மேம் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேங்க மேம். சரிங்க மேம். ஓகே மேம். வேண்டாமா முடிச்சிட்டேங்க மேம். அந்த மேக்ஸ்ங்க மேம். சரிங்க மேம். டார்னி என்ன பண்ற? என்ன ஜெமிகா? என்ன பண்ற? ஆன்லைன் கிளாஸ். ஏய் போடு சீக்கிரம். ஏய் யாராவது ஆன்லைன் கிளாஸ்லாம் பாப்பாங்களா? வெய்ய கீழ வெய், நம்ம ஜாக்கி சான் பார்க்கலாம். ஜெமிகா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? வேண்டாம் ஜெமிகா, ஆஃப் பண்ணுடி. நம்ம ஜாக்கி சான் அம்மா பாத்தாங்க அவ்வளவுதான். சொன்னா கேளுடி. வேண்டாம் ஜெமிகா. ஏய் நான் சொல்றேனே இல்லையா? ஜெமிகா உங்களுக்கு எவ்வளவு பெரிய படம் ஆச்சு தெரியுது ஜெமிகா. அத மியூட்ல போடு. வெய் இங்க பாரு, ஜாக்கி சான் இப்பதான் போடுவான், நம்ம இப்பதான் பார்க்க முடியும். ஜாக்கி சான் பார்க்கலாம். ஜாக்கி செமையா பண்ணுவான். ஜாக்கி மந்திரக்கல்லாம் வச்சிருப்பா தெரியும்ல? மந்திரக்கல்லா அது என்னது? பார்த்தது இல்லையா நீ? பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் அத வெய் ஆஃப் பண்ணு. இருங்க ஜெமிகா ஒரே நிமிஷம். முக்கியமானது ஜெமிகா. என்ன நான் சொல்ல கேட்க மாட்டியா நீ? வா நம்ம ஜாக்கி சான் பார்க்கலாம். பாரு சூப்பரா இருக்கு ஜாக்கி சான். பாத்து சொன்னா கேளு ஜெமிகா. ரிமோட் வேற ஜெமிகா. சொன்னா கேளுமா. ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு போ. என்ன ஜெமிகா நீங்க இப்படி இருக்கீங்க? அம்மா நான் லூசுதான். ஐயோ ஆண்டவரே. நேஞ்சல் வேற ஒரு தடவை வந்துட்டு போயிட்டாங்க. அமைதியா இரு. ஏன் கேட்கவே மாட்டேற ஜெமிமா? உனக்கு ஏற்கனவே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்தா நரகத்துக்கு கூட்டு போயிருவாங்க ஜெமிமா. வாய் வச்சுட்டு சும்மா இரு கொஞ்ச நேரத்துக்கு, யாரையும் வம்பு இழுக்காம. ஐயோ பயமா வேற இருக்கு. இவங்க வேற வந்துட்டாங்க சொன்ன மாதிரி. வெங்காயம் கருவேப்பிலை வேற ஏதாவது சொன்னாங்களே. மல்லித்தலை. ஆமா அம்மா பேசலாமா வேண்டாமா? 40 ரூபா 50. கரெக்டா நான் இப்ப எடுத்துட்டு போனேன். ஹே டீனா. ஹாய்க்கா. ஹாய். ஹலோ. எங்க போற? பாத்து எப்படி தெரியுது? காய்கறி வாங்க போறேன். நீ எதுக்கு போற? அதெல்லாம் பெரியவங்க வேலை. நீ ஐயோ. ஏய் போகாத இருக்கா? அட இருங்க. என்ன குழம்பு வைக்கிறதுக்கு வேண்டாமா? நீ குழம்பு வைக்க போற? இல்ல எங்க அம்மா தான் வைப்பாங்க. அம்மா தான் கடைக்கெல்லாம் போணும். நீ போற? பரவாயில்ல எனக்கு குடுக்க சொன்னாங்க. நான் கீழ் நீ அம்மா கடைக்கு போன்னு சொன்னா என்ன சொல்லுவ? போயிட்டு வரேன்னு சொல்வேன். முடியாதுமா, நான் விளையாட தான் போவேன். அப்படிதான் சொல்லணும். எதுக்கு எங்க அம்மா நடிக்கிறக்கா? பரவாயில்ல. ஏய் அடிச்சா நீ எதுக்கு பேசு? எதுக்கு? ஐயோ எங்க அம்மா வாய வைக்க வச்சிருவாங்க. எதுக்கு பேசணும்? நீ வெய் கூட வைக்கல. கீழ கடைக்கு போன்னு சொன்னா இனிமே என்ன சொல்லுவ? போக மாட்டேன். சத்தமா சொல்லு. போக மாட்டேன். கடைக்கு போன்னு சொன்னா என்ன சொல்லுவ? போகவே மாட்டேன்றேன். போக மாட்டேன்னு சொல்லு. போக மாட்டேன். போக கூடாது. போக மாட்டேன். ஏய் என்ன கடைக்கு போனா என்ன சொல்ற? போக மாட்டேன். போகணும். போக மாட்டேன். நானே போணும். ஐயே நான் போக மாட்டேன். கூட எடு. எனக்கு கூடலாம் வேணாக்கா. கூட புடி போ. எது கடைக்கு போகணும்? நீ கூட சாம்பார் வைக்க முடியும். போ கடைக்கு போகணும். போ. இன்னும் இந்த அக்காவே சொல்லிட்டே போய் இந்த அக்காவே போ கடைக்கு போ. இந்த அக்காக்கு என்னமா ஆயிடுச்சு? ஏஞ்சல் வேற ரெண்டாவது தடவை வந்துட்டாங்க ஜெமிமா. அமைதியா இரு ஜெமிமா. ஷோ அமைதியா இரு. ஷோ ஆண்டவரே போ. ஏஞ்சல் வேற வந்துட்டு போயிட்டாங்க. 2 தடவை தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் தப்பே பண்ணக்கூடாது. ஐயோ இனிமேல் பேசாம இருக்கணும். எந்த சத்தமும் போடக்கூடாது. பேசுப்பா. சோத்ரும். ஐயோ சாமினா மினா வக்கா வக்கா சாமினா மினா பரலோகம் எனக்கு சாமினா மினா வக்கா வக்கா கிட்ஸ் டைம் பாக்குறங்க. கிட்ஸ் டைமா? என்ன கிட்ஸ் டைம்? ஜஹோரியா டிவில டெய்லி 5 to 6 போடுறாங்களே. கிட்ஸ் டைமா? காட்டு. ஏய் அதெல்லாம் கிட்ஸ் பார்க்க வேண்டியது. நீ எதுக்கு பாக்குற? நான் கிட்ஸ் தான். நீ கிடலாம் கிடையாது. வா அக்கா வெளியில கேம் விளையாடுறா. ஃபோன் வச்சு எங்க அம்மா போட்டு குமரி எடுத்துருவாங்க. அவ்வளவுதான். ஃபோன் வச்சிருக்கல. எல்லாரும் பாருங்க. ஏய் ஸ்கூலுக்கு போற பையன்டா. ஏய் இதெல்லாம் போர் அடிக்குது. அந்த அக்காக்கள் ஆடிட்டே இருக்காங்க. வெயிடா. ஏய் குடு, நான் உனக்கு சூப்பரான கேம் சொல்லி தரேன். சுட்டு தள்ளுடா எல்லாத்தையும். போற வழியில வர்றவனால சுடு விளையாடுறா. சுடு நல்லா சுடு. எப்படி 5 பேர் சாப்பிட்டுங்க. அந்த வண்டி எடு. ட்ரக்ல போறங்க. சுடு நல்லா சுடு. செமையா இருக்குல? ஓகே போய் பாத்துட்டு இருக்கா. வா அக்கா வந்து பாம் போடுங்க. சுடுறா. ஓகேக்கா. ஏய் அங்க சுடு. சூப்பரா விளையாடுறடா. பண்ணு. சூப்பர். ஆமாங்க. செம்ம. இங்க வரங்க சுட்டேன்.
டேய் சொன்னா கேளு அக்கா ட்ரக்ல எல்லாம் பாம்பு போடுறேன் சொன்னா கேளுடா போடா ஐயோ மாட்டிக்கிட்டனே ஐயோ மூணாவது தடவை பார்த்துட்டு போயிட்டாங்க என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ஐயோ ஐயோ எல்லாரையும் நான் தப்பு பண்ண வச்சிட்டேனா 3 பேரும் நல்லா தான் இருந்தாங்க நான் தான் தப்பு பண்ண வச்சிட்டேன் ஐயோ நான் நல்லாவே இல்லை எல்லாத்தையும் தப்பு பண்ண வச்சிட்டேன் ஆன்லைன் கிளாஸ் கட் அடிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது ஜெமிகா சொன்ன பத்தியா ஜாக்கி ஜான் ஆகணும்னு அது சூப்பரா இருக்குது இப்படி ஆயிட்டாலே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயோ இவ்வளவு நான் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் கவனிச்சிருந்து போல இப்படி பண்ணிட்டேனே ஐயோ ஏஞ்சல் வந்தா என்ன பண்ணுறது எனக்கு என்ன வேலை இல்லையா நீங்களே போயிட்டு வாங்க கடைக்கு இந்த அக்கா அப்பவே சொன்னாங்க நீ எல்லாமே வேலை செய்யணுமா ஏன் எங்க அம்மாக்கு வேற வேலை இல்லையா மா போங்கம்மா வேற வேலை இல்ல ஐயோ எதெல்லாம் பேசுறா ஐயோ நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிடுவாங்களே ஐயோ சாவடிச்சிட்டு போறே சுறானே அந்த பக்கம் பாருங்க கொலை பண்றானே ஐயோ 3 பேத்தை இப்படி தப்பு பண்ண வச்சிட்டேன் இசுப்பா என்ன மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் கரெக்டா அவங்க வேலையை செஞ்சிருந்த 3 பேத்தையும் நான் தப்பான வேலைக்கு கொண்டு போயிட்டேன் நான் நரகத்துல இருக்க வேண்டியவ தான் நீ கூட்டிட்டு போயிடுங்க நான் போறேன் எனக்கு வேணாம் நான் நரகத்துக்கே போறேன் நான் நிறைய பேத்தை தப்பு பண்ண வச்சிட்டேன் நான் நரகத்துக்கே போறேன் மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நரகத்துக்கே கூட்டிட்டு போயிருங்க நான் வரல நான் நரகத்துக்கே கூட்டு போயிருங்க என்னை கூட்டிட்டு போங்க ஜெமி நான் உன்னை நரகத்துக்கு கூட்டு போகிறதுக்காக வரல ஒரு நல்ல செய்தியை சொல்ல தான் வந்தேன் நல்ல செய்தியா என்னது அப்படி உன் பாவங்களுக்காக ஏசப்பா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டல அதை ஏசப்பா கேட்டு உன்னை என்ன மன்னிச்சிட்டாரா ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாலுமே என்ன மன்னிச்சிட்டாரா அதான் ஜெமி நான் இவங்க 3 பேருக்கு தப்பு பண்ண வச்சிட்டேன் அப்படியே என்ன மன்னிச்சிட்டாரா ஆமா ஜெமி ஆனா நீ ஒரு காரியம் செய்யணும் என்னது இலக்கை நோக்கி ஓடிட்டு இருந்த இந்த எல்லா மக்களையும் நீ டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள கொண்டு போயிட்ட மறுபடியும் இவங்களை இலக்கை நோக்கி நீ ஓட வைக்கணும் ஜெமி அது உன் பொறுப்பு தான் கண்டிப்பா பண்றேன் நான் 3 பேரையும் தப்பான வழியில கொண்டு போனேன் நானே அவங்கள இலக்கை நோக்கி ஓட பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓட வைப்பேன் உண்மையா பண்ணுவேன் ஏஞ்சல் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவர் என்ன மன்னிச்சதுக்காக நான் அந்த மன்னிப்பை நான் உணர்ந்து கொண்டேன் நான் பண்றேன் ஏஞ்சல் ஓகே சரி குழந்தைங்களா இன்னைக்கு இந்த நாடகத்துல நீங்க பாத்தீங்க ஜெமி வந்து எப்படியாக தானும் லக்கை நோக்கி ஓட முடியாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டாள் அது மாத்திரம் இல்ல அநேகரை லக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தவங்கள சரியான பாதையில தன்னுடைய வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருந்த பிள்ளைகளையும் அவ லக்கை நோக்கி ஓட முடியாதபடிக்கு அவங்களோட ரேஸ் அவங்க கண்டினியூ பண்ண முடியாதபடிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அவ தடையா காணப்பட்டான்னு நம்ம பார்த்தோம் அப்படிதானே சோ இதே மாதிரி இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க இந்த கிட்ஸ் டைம் பார்த்துட்டு இருக்க குட்டீஸ் உங்க வாழ்க்கையிலயும் ஏசப்பா இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு ஜெமி ஒரு சான்ஸ் கிடைச்சப்பையும் அந்த சான்ஸ் அவ மிஸ் பண்ணிட்டா அவ அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணல பட் ஏசப்பா இதை பார்க்கிற உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு லக்கை நோக்கி நீங்களும் ஆண்டவருடைய பாதையில தொடர்ந்து ஓடணும் எவ்வளவு தடைகளும் பிரச்சனைகளும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எந்த விதத்துல வந்தா கூட நீங்க உங்க லக்கை நோக்கி ஓடுறதுக்கு உங்களோட ரேஸ்ல நீங்க ப்ராப்பரா ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும் அது மாத்திரமல்ல அநேகரை லக்கை நோக்கி ஓடும்படியாக நீங்க அவங்கள வழி நடத்தணும் சரியா குட்டீஸ் சோ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார் நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் லக்கை நோக்கி நாம் தொடரும்படியாகவும் அது மாத்திரமல்ல லக்கை நோக்கி தொடரும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒருவேளை நம் மூலமாய் நம்ம யாராவது அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணிருந்தோம்னா அவங்களையும் மறுபடியும் லக்கை நோக்கி ஓட வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் நம்ம எல்லாரும் இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி ஆண்டவரிடத்துல மறுபடியுமாய் மனம் திரும்பி ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்த வாய்ப்புல நான் உண்மையுள்ள பிள்ளையா இருப்பேன்னு சொல்லுங்க கர்த்தர் உங்க நிச்சயமா லக்கை நோக்கி ஓடும்படியாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் ஒரு பாத்திரமா இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் சரியா ஓகே நீங்களும் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நேரத்துல நம்மோடு கூட ஒரு சின்ன விஷயங்களை ஷேர் பண்றதுக்காக ரோசி ஆண்டி வந்திருக்காங்க ரோசி ஆண்டி நிறைய கலர்ஃபுல்லான ஐட்டம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ இந்த நேரத்துல நமக்கு ரோசி ஆண்டி ஒரு சில விஷயம் சொல்லி கொடுப்பாங்க ஹாய் குட்டீஸ் என்ன
எல்லாரும் லக்கை நோக்கி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓ, வேகமாக நீங்கள் புறப்பட்டுட்டீங்களா? உங்கள் லக்குக்கு என்ன லக்குன்னு நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிட்டீங்களா? பரலோக ராஜ்யம் தானே நம்ம லக்கு. நித்திய ஜீவனை பெறுவது மாத்திரம்தான் உங்கள் லக்கு இல்லையா? அதுக்காக தான் ஆன்ட்டி இன்னைக்கு அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஆன்ட்டி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை கதை சொல்ல போகிறேன். கதை உங்களுக்கு பிடிக்கும் தானே? ஆமாம், பார்த்தீங்களா ஒரு அழகான எவ்வளோ அழகழகாக இருக்குது இல்லையா? கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லை பட்டர்ஃப்ளை எல்லாம்? ஆமாம், இந்த பட்டர்ஃப்ளைகளை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட்டர்ஃப்ளை ஒரு மரத்தில் நிறையா முட்டை போட்டுச்சு சரியா? அந்த மரத்தில் நிறைய எறும்புங்களும் இருந்துச்சு. இந்த எறும்புங்க என்ன பண்ணும்? போகிற வழியில் இருக்கிறதெல்லாம் தீனியெல்லாம் எடுக்கும்ல. அந்த மாதிரி இந்த பட்டர்ஃப்ளையோட முட்டையை கூட அந்த எறும்பு என்ன பண்ணுது? போய் எடுக்க ஆரம்பிக்குது. பட்டர்ஃப்ளையோட முட்டையை போய் எடுத்தா பட்டர்ஃப்ளை என்ன ஆகும்? வருமா? வராது தானே? அதனால இந்த பட்டர்ஃப்ளையை இந்த எறும்பு அதோட தீனி நினச்சி அது எடுக்க போகுது. அப்போ இந்த எறும்போட பாட்டி எறும்பு வந்து, நீ அதை எடுக்காத, பாவம், அது ஒரு உயிரினம், அது வாழட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களாம் பட்டர்ஃப்ளையோட முட்டையை பார்த்துருக்குறீங்களா? நீங்களாம் பட்டர்ஃப்ளையோட முட்டையை பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் இருக்கும். ஆமாம், இந்த ஒரு முட்டைக்குள்ளேருந்து அழகான பட்டர்ஃப்ளை வரும் தெரியுமா? அப்படி அந்த பட்டர்ஃப்ளை வந்து சும்மா வராது. முட்டைக்குள்ளேருந்து முதல்ல என்ன வரும் தெரியுமா? பாரு, எவ்வளோ அக்லியான, பார்க்கவே சகிக்காத, பயங்கரமான, ரொம்ப பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு கம்பளி பூச்சி வரும். ஆமாம், பாருங்க, இந்த கம்பளி பூச்சை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் இருக்குமா இல்லையா? கம்பளி பூச்சை பார்த்து நீங்கள்லாம் சந்தோஷப்படுவீங்களா? எனக்கு அருவருப்பாக இருக்குப்பா. அந்த மாதிரி அருவருப்பான ஒரு கம்பளி பூச்சி வருது. இந்த கம்பளி பூச்சிக்கு ஒரே கவலை, ஐயோ நான் ரொம்ப அழகாகவே இல்லை, என்னை பார்க்கவே நல்லாவே இல்லை, எனக்கு வந்து எலும்பெல்லாம் இல்லை, அதனால என்னால் அவங்கள மாதிரி எல்லாம் பாரு, ஐயோ இந்த தேனி எப்படி பறக்குது, அழகாக பறக்குது இந்த தேனி, ஐயோ இந்த பட்ஸ் எவ்வளோ அழகாக பறக்குது, ஐயோ என்னால் மட்டும் பறக்கவே முடியலேன்னு இந்த இது என்ன பண்ணுது? குதிச்சு குதிச்சு பார்க்குது பறக்கிறதுக்காக. இது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அதால் பறக்கவே முடியலை. அப்போ அதோடைய அந்த தோல் இருக்கு இல்லையா மேலே, நீங்கள் பாருங்கள், இது முட்டைக்குள்ளேருந்து வர அந்த கம்பளி பூச்சி எப்படி இருக்குது? கருப்பா அசிங்கமாக இருக்குது இல்லையா? அதோட தோல் என்ன ஆகுது? உறிஞ்சிடுது. உறிஞ்சி இன்னும் ஒரு அழகான ஒரு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு கம்பளி பூச்சி வருது. இந்த கம்பளி பூச்சி என்ன பண்ணுது தெரியுமா? மரத்தில் இருக்கிற எல்லா இலையையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுது. எப்போ பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இந்த எறும்புகளுக்கு கோவம். இவங்கெல்லாம் வெளியில் போய் நல்லா மேய்ஞ்சிட்டு நைட்டுக்கு அடுத்த நாளைக்கெல்லாம் தீனி கொண்டு வருவாங்கல்ல, இந்த எறும்புங்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டு இந்த இலைய மேலே தான் படுத்து தூங்குவாங்க. நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? இந்த மா இலையிலலாம் நிறைய கூடு கட்டிட்டு சகப்புக்கு சகப்பா நிறைய எறும்பு இருக்கும்ல, அந்த மாதிரி எறும்புங்க படுத்து தூங்குற இலையெல்லாம் இந்த கம்பளி பூச்சி என்ன பண்ணிச்சு? சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அதனால இந்த குட்டி எறும்புக்கு கோவம் வந்துச்சு. பாட்டி இங்கே பாருங்க, நம்ம படுக்க கூட இடம் விடாம எல்லா இலையையும் இந்த கம்பளி பூச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம எங்கே போய் படுக்கிறது? கம்பளி பூச்சை நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிடாத, எங்களுக்கும் கொஞ்சம் இலைய வை, நாங்கள் நைட்டு வந்து நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும், எங்களுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இலைய வை அப்படின்னு சொல்லி இந்த கம்பளி பூச்சிக்கிட்ட சொல்லுது. அப்புறம் இந்த எறும்புக கூட இந்த கம்பளி பூச்சை ஃப்ரெண்டாக பார்க்குறதே இல்லை. யாருக்கும் இந்த கம்பளி பூச்சை பிடிக்கவே இல்லை. அதனால இந்த கம்பளி பூச்சிக்கு ஒரே கவலை, என்னை யாருக்குமே பிடிக்கலையே, எனக்கு ரெக்கை இருந்தால் நான் பறப்பல்ல, எனக்கு ரெக்கை இருந்தால் நான் பறப்பல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுது. அதோட மைண்டெல்லாம் எனக்கு எப்படியாச்சும் பறக்கணும், நான் எப்படியாச்சும் பறக்கணும், இதே தான் அதோட மைண்டில் அதோட இலக்காக அது வச்சுருக்குது. அப்போ அது என்ன பண்ணுது? ஆண்டவருடைய படைப்பில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஆண்டவர் வந்து ரெக்கை கொடுப்பாரு. ஆனால் கம்பளி பூச்சியாக இருக்கும்போது அதுக்கு அது தெரியாது இல்லையா? அதனால அது ரொம்ப கவலைப்படுது. என்னை யாருமே நேசிக்கலையே, என்னை பார்க்குறவங்கெல்லாம் வெறுக்கிறாங்களே, ஐயோ கம்பளி பூச்சான்னு காலால் போட்டு மிதிக்கிறாங்களே, அதனால எனக்கு இந்த உருவம் வேண்டாம், எனக்கு நான் எப்படியாச்சும் பறக்கணும், நான் பறக்கணும்
பறக்கணும்னு சொல்லி அது என்ன பண்ணுது, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் சாப்பிட்றத மட்டும் நிறுத்தவே இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி சாப்பிட்றதுனால அதுக்கு கொஞ்சம் நாளில் என்ன ஆயிடுச்சு, நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. தூக்கம் வர ஆரம்பித்த உடனே அது என்ன பண்ணிச்சு தெரியுமா, எங்கே மரத்துலேருந்து கீழே விழுந்துருவோமோன்னு பயந்து தன்னை சுற்றிலும் ஒரு கூடு கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான கூடு, அழகான கூடு கட்டுது பாருங்க. இந்த மாதிரி அதை சுற்றி அதோட உருவமே வெளியில் தெரியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான கூடு கட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஸ்ட்ராங்கான கூடு கட்டின உடனே அது என்ன பண்ணிச்சு, அந்த கூட்டுக்குள்ளே ரொம்ப நாள் மழைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் வந்து அப்பையும் அது அந்த கூண்டுக்குள்ளே நல்ல சுகமாக தூங்குது. தூங்கி 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 வெயில் காலம் வந்த உடனே அதுக்கு அது உள்ளே இருக்க முடியல, வெப்பம் தாங்க முடியாமல் என்ன பண்ணிச்ச, உடச்சிக்கிட்டு அந்த இதை உடச்சிக்கிட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுது, ட்ரை பண்ணுது. அதால் வரவே முடியலை. ஆமாம், அந்த பட்டர்ஃப்ளையால் வெளியில் வரவே முடியலை. எப்படி வர முடியும், அதோட கூண்டு தான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருந்துச்சுல்ல, அதனால அதால் என்ன பண்ண முடியலை, வெளியில் வரவே முடியலை. அப்படி அதால் வர முடியாதனால அதுக்கு ரொம்ப கவலை. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ, ஐயோ நம்ம தூங்கணும்னு தானே நினச்சோம், போர்வை மாதிரி ஒன்று உருவாக்கலான்னு தானே நினச்சோம், இப்போ நம்மளால் வெளியில் போகவே முடியலையே, நம்ம என்ன பண்ணுறது, எப்படி நம்ம இப்போ வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லி அது ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு. கவலைப்பட்டாலும் அது என்ன பண்ணலை, தன்னோட முயற்சியை கைவிடவே இல்லை. என்ன பண்ணுது, எப்படியாச்சும் நான் வெளியில் போகணும், நான் எப்படியாச்சும் வெளியில் போகணும்னு அந்த கூட்டை உடச்சி வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதால் வெளியில் வரவே முடியலை. திருப்பி 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 என்ன பண்ணுது, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி அது ட்ரை பண்ணி என்னாச்சு தெரியுமா, அதோட அந்த கூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிச்சு. அப்படி அது உடைய ஆரம்பிக்கும் போது அந்த கூண்டு உடைய ஆரம்பித்தனால அந்த பட்டர்ஃப்ளையால் பாதி வெளியில் வர முடிஞ்சிச்சு, முழுசாக வெளியில் வரவே முடியலை. என்னடா இன்னும் நம்மளால் வெளியில் வரவே முடியலையே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப கவலைப்பட்டுச்சு. கவலைப்பட்டு திருப்பியும் என்ன பண்ணுது, விடாமுயற்சியாக அது முயன்றுக்கிட்டே இருக்குது. அது உடம்பை பிடிச்சி, அதுக்கு எலும்பு இல்லை இல்லையா, அதனால அதால் உடைக்க முடியாதுல்ல, ஸ்ட்ராங்காக அதால் உடைக்க முடியாதுல்ல, அது என்ன பண்ணுது, விடாமுயற்சி அந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்கும்போது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ட்ரை பண்ணி என்ன பண்ணுது, வேக வேகமாக ட்ரை பண்ணுது. முட்டி அந்த மரத்தில் போய் முட்டுது, என்னென்னமோ பண்ணுது, பண்ணி பார்க்குது. அதால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஆனால் வெளியில் வரணும்னு மட்டும் அதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படி அது ஆசைப்பட்டு என்ன பண்ணுது, வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தா கடைசியாக என்ன வந்துச்சு, அழகான பட்டர்ஃப்ளை வந்துச்சு. பார்த்தீங்களா, அழகான பட்டர்ஃப்ளை வந்துச்சுல்ல, கலர்ஃபுல்லாக இருக்கும்ல பட்டர்ஃப்ளைலாம். ஆமாம், பட்டர்ஃப்ளை முன்னாடி என்ன நினச்சிச்சு, நான் ரொம்ப மோசமாக இருக்கிறேன், என்னை யாருமே நேசிக்க மாட்டுறாங்க, நான் பார்க்க அழகாகவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சுல்ல. அப்படி வருத்தப்பட்ட அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஆண்டவர் இயற்கையிலேயே அழகான பல வருணம், யோசேப்பு அக்கா சொன்னாங்கல்ல, யோசேப்புக்கு பல வருணம் அங்கி கொடுத்தாங்கன்னு, அதே போல் நம்ம பட்டர்ஃப்ளைக்கு கூட ஆண்டவரே அழகான வருணங்களை கொடுத்துருக்காருல்ல, அழகான கலர்களை கொடுத்துருக்காருல்ல. அதனால அது என்ன பண்ணுது, சூப்பராக பறக்க ஆரம்பிக்குது இல்லையா. பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, பட்டர்ஃப்ளை அழகாக உருவாகுது. ஆமாம், ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே அது தன்னை ஒப்படைச்சி அது என்ன பண்ணிச்சு, என்னால் வர முடியலை, என்னால் வெளியில் வர முடியலை அப்படின்னு சோம்பேறியாக அது உட்காரலை. அது என்ன பண்ணிச்சு, எப்படியாச்சும் முயற்சி பண்ணி வெளியில் வரணும்னு ட்ரை பண்ணும் போது அது அழகான பட்டர்ஃப்ளையாக வந்துச்சு. ஆமாம் குட்டி, நம்ம வேத புத்தகத்தில் கூட ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் பேர் என்ன தெரியுமா, பேதுரு. ஆமாம், இந்த பேதுரு பற்றி நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. பேதுருங்கிற தேவ மனிதர் நம்ம ஏசப்பாவுடைய சீஷர் இல்லையா. ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா, முதல்ல அவர் ஒரு மீனவர்னா அவங்க பக்கத்தில் போக முடியுமா, ஒரே நாத்தடிக்கும்ல. ஆமாம், அப்படி ஒரு நாத்தத்தில் இருந்தவர் தான் இந்த பேதுரு. அப்படி நாத்தத்தில் இருந்தாலும் பேதுருவால் அவருக்கு அந்த பேதுருவை யாருமே மதிக்க மாட்டாங்க, யாருமே அவருக்குள்ள ஒரு சந்தோஷம்
இல்லை, அவருக்கு வந்து ஒரு வெறுமையாக ஃபீல் பண்ணார். எல்லாரும் அவரை புறக்கணிக்கிறதா அவரை ஃபீல் பண்ணி அப்படி ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு வெறுமையாக இருக்கிற அந்த டைமிங்கில் தான் ஏசப்பா பேதுருவை பார்த்து வான்னு சொல்லி அவருடைய சீஷராக ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி அவர் சீஷராக பேதுருவோட பேதுரு என்ன பண்ணார், ஏசப்பாவை அவர் கூப்பிட்ட உடனே அவர் பின்னாடி போய் சீஷராக மாறி ஏசப்பா போகிற பக்கமெல்லாம் போனாங்க. ஏசப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க. ஏசப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டு 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 என்ன பண்ணாங்க, ஏசப்பாவோட சீஷரா எங்கே வேணாலும் போக ஆயத்தமாக இருந்தாங்க. ஆமாம் குட்டி, நீ கூட நம்ம கையில் வேத புத்தகம் இருக்குது இல்லையா, நமக்கு சண்டே கிளாஸ் நடக்குது, அப்புறம் சர்ச் இருக்குது, நம்ம பாஸ்டர்ஸ் இருக்காங்க, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க, உனக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. உன் கையில் வேத புத்தகம் இருக்குது இல்லையா. அன்னைக்கு பேதுரு அங்கிள்கிட்ட என்ன தெரியுமா இருந்துச்சு, ஏசப்பா பக்கத்தில் இருந்தாங்க. ஏசப்பா வந்து யாருமே நேசிக்காத எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட பேதுருவை அவர் தேர்ந்தெடுத்து அவரு நேசிச்சாரு. அதனால ஏசப்பாவால் நேசிக்கப்பட்ட ஒரு சீஷராக இவர் காணப்பட்டார். ஏசப்பா எங்கே போனாலும் 3 சீஷர்களை கூட்டிகிட்டு போவாங்களாம். அதே அந்த 3 பேரில் ஒருவராக இந்த பேதுரு கூட காணப்பட்டார். அப்போ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா. ஆனால் என்ன தெரியுமா பண்ணார், ஏசப்பாவை சிலுவையில் அறையும் போது எனக்கு தெரியாது, நான் அவரை பார்க்கவே இல்லை, நான் அவரை பற்றி ஏசுனா யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாறி போயிட்டார். மறுதளிக்கிறவராக காணப்பட்டார். அப்புறம் வெளியில் போகிறதுக்கே பயப்படுறவராக காணப்பட்டார். அப்புறம் ஏசப்பா உயிரோட எழுந்த பிறகு அவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, எல்லா சீஷர்களையும் கூப்பிட்டு நீங்கள் எல்லாரும் உலகமெங்கும் போய் எல்லாரையும் சீசராக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு கட்டளை கொடுத்துட்டு போனாங்க இல்லையா. அந்த கட்டளையை இந்த பேதுரு சீஷர் என்ன பண்ணாங்க தெரியுமா, தன்னோட கோலா எடுத்துக்கிட்டு தன்னோட இலக்கா எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க, அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அவருக்குள்ளே இருந்த பயத்தை வெளியில் கொண்டு போயிட்டாங்க. ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பலத்தை பெற்றுக்கொண்டு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மேலறையில் கூடி நின்று எல்லாரோடையும் சேர்ந்து 120 பேர் கூடியிருக்கிற அந்த அறையில் எழுந்து நின்று அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவரா அவர் பேச 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 அந்த அறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அக்கினி நாவு இறங்கி அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சான். குட்டீஸ், உனக்கு தெரியுமா, ஏசப்பா உனக்குள்ளே இருந்தாருன்னா நீ வந்து அபிஷேகம் பெற்றவளா காணப்படுவ. உன்னுடைய இலக்கை நீ கண்டிப்பாக நிறைவேற்றுகிறவளா காணப்படுவ. உன்னுடைய இலக்கு என்ன, அந்த பட்டர்ஃப்ளை என்னாச்சு, அசிங்கமாக இருந்த பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தன்னுடைய உருவங்கள் எல்லாம் மாற்றி கடைசியாக அழகான பட்டர்ஃப்ளையாக மாறினுச்சுல்ல. அதே போல தான் உன் கையில் இருக்கிற வேத புத்தகத்தை நீ படித்து உன்னை பரிசுத்தமாக்கி நீ என்ன பண்ணணும், ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நீ உன்னுடைய இருதயத்தை திருப்பணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகணும். அப்போ தான் உன்னால் உன் கூட இருக்கிற மற்றவர்களையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற்ற முடியும். உன்னுடைய இலக்கு என்ன, பரலோகத்துக்கு போவது தானே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது தானே. அதை செய்வதற்கு ஒரு நாளும் நீ மறக்கக்கூடாது. சரியா, உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ என்ன பண்ணணும், ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். அதை நீ மறந்துடக்கூடாது. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கு இல்லையா. தேவன் நமக்கு கட்டளை கொடுத்துருக்காரு, சீஷர்களுக்கு மட்டுமா கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம கையில் வேத புத்தகம் இருக்கு இல்லையா. அப்போ நமக்கும் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும் இல்லையா. நீ உன்னுடைய இலக்கா நீ எதை தேர்ந்தெடுத்திருக்கிற, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நீ அதுக்கு முன்னாடி அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். மறந்துடாத, உன்னுடைய இலக்கு பரலோக ராஜ்யம்தான். சரியா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது தான் உன்னுடைய இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். ஓகேயா. ஆமாம், அந்த பட்டர்ஃப்ளை தன்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்கன்னு நினச்சப்போ கூட, தன்னால் முடியாதுன்னு நினச்சப்போ கூட முயற்சி செய்து வெளியில் வந்து அழகான கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளையாக மாறினது போல் நீனும் இயேசுவை பற்றி அநேகருக்கு சொல்லும் போது உனக்காகவும் கலர்ஃபுல்லான பிரைட்டான சமாதானமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பரலோக ராஜ்யம் காத்திருக்குங்கிறத நீ ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஓகேயா குட்டி. இப்போ நம்ம கூட மீதியான நேரத்தை நம்ம ஜெமி அக்கா பாடல் பாடி திரும்பவுமாக உங்களுக்கு பாட்டை ஞாபகமூட்டி கற்றுக் கொடுக்க வருவாங்க. ஓகே,
ஒரு சூப்பரான பட்டாம்பூச்சியை வச்சு நமக்கு கலர்ஃபுல்லாக நம்ம லைஃப் வந்து எப்படி பிரைட்டண்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதானே? நம்மளும் பேதுருவை போல ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வாழ்க்கையில வச்ச லக்கை நோக்கி அவர் தொடர்ந்தது போல நாமளும் நம்ம வாழ்க்கையில லக்கை நோக்கி தொடரணும். ஓகே குட்டீஸ்? ஓகே, பிலிப்பியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை தெரியுமா? அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாத்தையுமே நஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நமக்கு இந்த உலகத்துல நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்ல சில விஷயங்கள் இது எனக்கு இது ரொம்ப பிடிக்குது, இது நான் எப்படி விடுறது அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயமா இருந்தா கூட ஏசப்பாவுக்காக அது ஒரு நஷ்டம், அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடும்போது ஏசப்பா இன்னுமா அவர் வந்து நம்மளை குறிச்சு சந்தோஷப்படுவார். ஓகேயா? அதே மாதிரி அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் நான் சொல்றேன் இந்த வசனத்தை, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நம்ம இதுவரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்த நமக்கு கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு அதை நஷ்டம், அதை குப்பைன்னு நினைச்சு நம்ம தூர வீசிட்டு ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளா வாழ்றதுக்கு பின்னானவைகளை மறந்து நம்ம முன்னானவைகளை நாடி ஆன்டி ரோசி ஆன்டி சொன்ன மாதிரி பரலோக ராஜ்யத்துக்கு நேரா ஏசப்பாவோட மேல நம்முடைய கண்களை வைத்தவர்களாய் அவரை நோக்கி நம்ம ஓடுறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். சரியா குட்டீஸ்? சோ இந்த வசனத்தை நீங்க மறக்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஓகே, சோ இப்போ நம்ம கடைசியா ஒரு தடவை நம்ம படிச்சோம் இல்லையா அந்த பாட்டை ஒரு தடவை ஆக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே குட்டீஸ், போன தடவை தான் லிரிக்ஸ் தெரியாது, இந்த டைம் லிரிக்ஸ் எல்லாம் கத்துக்கிருப்பீங்க. சூப்பரா பண்ண போறோம். நம்ம பண்ணலாமா? பண்ணலாம் ஜெமிகா. எப்படி எந்திரிக்கணும்? ஸ்ப்ரிங் மாதிரி. ஓகே, செஞ்சுரி ஷாமினா மினா ஷாமினா ஹே வக்கா வக்கா ஹே ஷாமினா ஹே பலகும் தேவனே செஞ்சுரி அடிப்பது பச்மனிலக்கு விக்கெட் எழுவது பவுலரிலக்கு வெற்றி பெறுவது சின்னிலக்கு பலகும் போவது எந்த நிலக்கு செஞ்சுரி அடிப்பது பச்மனிலக்கு விக்கெட் எழுவது பவுலரிலக்கு வெற்றி பெறுவது சின்னிலக்கு பலகும் போவது எந்த நிலக்கு. பரலோகில் என்றென்றும் வாழப் போகிறோம், பரிசுத்த இயேசுவோடு வாழப் போகிறோம். பரலோகில் என்றென்றும் வாழப் போகிறோம், பரிசுத்த இயேசுவோடு வாழப் போகிறோம். பரலோகில் என்றென்றும் வாழப் போகிறோம், பரிசுத்த இயேசுவோடு வாழப் போகிறோம். கல்லை எங்கே இல்லை, கண்ணீர் எங்கே இல்லை, நீதி எங்கெங்கு கொண்டாட்டமே. ஷாமினா பின்னே ஒப்பளக்கடே, ஷாமினா நே பல்லவும் தேவகி, ஷாமினா நே ஷாமினா நே ஷாமினா நே ஷாமினா நே. சூப்பர், அழகா பண்ணீங்க குட்டீஸ். ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் இன்னைக்கு உரிய தீமை நம்ம மறுபடியுமா சொல்லிட்டு என்னோட இணைந்திருக்கிற எல்லா குழந்தைங்களும் நம்ம முட்டி போட்டு சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். சரிங்களா? நம்ம மறுபடியுமா நம்மளோட தீமை சொல்லிடலாமா? ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். டுவர்ட்ஸ் your goal. இன்னொரு தடவை சொல்லிடலாமா? Towards the goal. ஓகே, லக்கை நோக்கி. ஓகே, நம்ம படிச்ச வசனத்தை போல நம்ம பின்னான எல்லா விஷயங்களையும் மறந்து முன்னானவைகளை நாடி ஏசப்பாவை நோக்கி நம்ம என்ன பண்ண போறோம்? ஓட போறோம். ஓகே, நம்ம ரேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் மாட்டினாக்கா? ஓட போறோம். சரி, நம்ம இப்ப ஜெபம் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, என்னோட இணைந்திருக்கிற எல்லா குழந்தைங்களும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் உங்க லைஃப்ல
சத்துரு கொண்டு வருகிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நீங்கள் இடம் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு விசையாய் உங்களை கூட ஒப்பு கொடுங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பா, இவ்வளோ நாளாக எனக்கு விரோதமாக வந்த எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் நான் இடம் கொடுத்து உமக்கு விரோதமாய் நான் தவறுகளை செய்திருக்கிறேன். ஏசப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச எல்லா காரியத்தையும் குப்பைன்னு நினச்சி அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏசப்பா கிட்ட ஒரு விசையாக நீங்கள் இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டிங்கன்னா, அவர் கொடுக்குற இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா மறுபடியுமாய் அவருடைய பாதையில நீங்க ஓடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அது மாத்திரம் இல்ல, உங்க கூட உங்க ரேஸ்ல ஓடி வர்ற உங்க கூட இருக்கிற பிள்ளைகளையும் உங்க நெய்பர்ஸையும் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க ஏசப்பா கூட பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற இயேசு சுவாமி, மே துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய கிட்ஸ் டைமை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே லக்கை நோக்கி ஓடுகிறதற்கு எங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவரே ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களோட சேர்ந்திருக்கிற பிள்ளைங்க யாராவது இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் மறுபடியும் உங்களோடு கூட இணைந்து ஓடுறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே இந்த ரேஸில் ஓடுறதுக்கு முடிவெடுத்திருக்கிற பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் பிளஸ் பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்களும் உங்களுடைய பாதையில ஓடி வருகிறதற்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஆப்ஸ்டிகல்ஸ்க்கு இடம் கொடுக்காம எல்லாவற்றையும் தாண்டி உமக்குள்ளாய் உறுதியாய் ஓடுகிற பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க. யாரையாவது அவங்க இது வரைக்கும் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அவங்களுக்கு மன்னிங்க. தங்களோடு இருக்கிற பிள்ளைகளையும் தங்களோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஏசப்பாவுக்குள்ள அந்த ரேஸ்ல ப்ராப்பரா ஓடி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ற பிள்ளைகளா அவங்கள மாத்துங்க ஏசப்பா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் இலக்கை நோக்கி தொடருகிற ஒரு அனுபவத்துல எங்களுக்கு இன்னும் பலத்தையும் கிருபையும் கொடுங்கப்பா. அதற்குரிய ஆண்டவரே எல்லா சத்துவத்தையும் எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் லக்காகிய பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இந்த வாரம் கிட்ஸ் டைம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். சோ அடுத்த வாரம் வந்துருங்க 5 to 6 ஃப்ரைடே அன்னைக்கு. ஓகே, அது வரைக்கும் பை குட்டீஸ்.